நான் அரச பரம்பரை, ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை சொல்றியே, எவனுக்காவது இந்த சாதி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமாடா? மனுஷன் தான் பிழைப்புக்காக செஞ்ச தொழிலையோ வேலையோ வச்சு கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த சாதி. நெசவு பண்றவங்களா இருக்கலாம், விவசாயம் பண்றவங்களா இருக்கலாம், இரும்பு அடிக்கிறவங்களா இருக்கலாம், மீன் பிடிக்கிறவங்களா இருக்கலாம், சவரம் பண்றவங்களா இருக்கலாம், செருப்பு தைக்கிறவங்களா இருக்கலாம், ஆடு மாடு மேய்க்கிறவங்களா இருக்கலாம், தச்சு தொழில் பண்றவங்களா இருக்கலாம், வரை அடிக்கிறவங்களா இருக்கலாம், கோவில்களில் புரோகிதர்களா இருக்கலாம், சலவை தொழிலாளர்களாகவும் இருக்கலாம், அவங்க தூய்மை பணியாளர்களாகவும் இருக்கலாம். அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சாங்க, குழைச்சாங்க. அவங்க எல்லாரும் கௌரவமா தானே வாழ்ந்தாங்க. உங்களை மாதிரி கொள்ள அடிச்சு மத்தம் குடிய கெடுத்து வாழல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சாதான் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அதுக்காக இவன் இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லி எந்த சட்டமும் கிடையாது. நீ தட்டுல தானே சோறு போட்டு திங்கிற. எப்படி எல்லாமே தானா வந்துருச்சா? அதுல இருக்கிற அரிசி, தக்காளி, வெங்காயம், நீ உட்காந்து இருக்கிற சேரி, சாப்பிடுற பிளேட்டு, இது எல்லாத்தையும் நீயே உற்பத்தி பண்ணிக்கிட்டியா? நீ சாப்பிடுற அந்த ஒரு தட்டு சோறுக்கு 10 பேர் தேவைப்படுறாங்கல்ல. அவன் செய்யற தொழிலை வச்சு நீ இந்த சாதி, நீ அந்த சாதின்னு சொல்றதுக்கு உனக்கு எவன்ட அதிகாரம் கொடுத்தது? நீ யார்ட முடிவு பண்றதுக்கு? இன்னைக்கு ரோட்டை பெருக்கிறவன் நாளைக்கு நாட்டையும் ஆளுவான். குப்பாடுறவன் அந்த சாதி, மறையறவன் அந்த சாதி, மந்திரம் சொல்றவன் அந்த சாதி, செருப்பு தைக்கிறவன் அந்த சாதின்னு பிரிச்சு பிரிச்சு பாக்கிறதுக்கு உங்களுக்கு எவன்ட அதிகாரம் கொடுத்தது? இந்த வேலையை பார்த்தா உயர்ந்தவன், இந்த வேலையை பார்த்தா தாழ்ந்தவன் எவன்டா சொன்னது? உனக்கு வந்து இந்த சாக்காடுறவன், கீழே இறங்கி அடப்பெடுக்கிறவன், இவெல்லாம் உனக்கு தாழ்ந்த சாதி. நோகாம உன் தலையில மிளகா அரைச்சு உன்னை ஏமாத்தி தின்றவன் உனக்கு உயர்ந்த சாதி. சூப்பர், ரொம்ப அருமை. உங்க கேவலமான இந்த கற்பனை வளம் இன்னைக்கு மக்களை எங்க நிப்பாட்டி வச்சிருக்குன்னு தெரியுதா? அவன் செய்யற தொழிலை வச்சு நீ ஒசந்தவன், நீ தாழ்ந்தவன், இதுல கடவுள் பேரை சொருவி நீ அங்கிருந்து வந்த, நீ இங்கிருந்து வந்த, ரொம்ப அருமையா பிளான் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கீங்க. இந்த முட்டாள்களும், இந்த வாய்ப்பு இல்லாத, வசதி இல்லாத மக்களும் நீங்க சொல்றத அப்படியே நம்பி கொஞ்சம் கூட யோசிக்காம நாமெல்லாம் ரொம்ப தாழ்ந்தவங்க அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு உங்களுக்கு பூனி குறி, உங்களுக்கு கும்பிடு போட வச்சிருக்கீங்க. இதோட விட்டீங்க. நீங்க எல்லாம் அவங்க கிட்ட சம்பந்தம் பண்ணக்கூடாது, அந்த தெருவுல போக கூடாது, இந்த கிணத்துல குடிக்க கூடாது, இந்த சுடுகாட்டுல புதைக்க கூடாது, அந்த கோவிலுக்கு வரக்கூடாது, சட்டை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, துண்டு இடுப்புல தான் கட்டணும். வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்படி சொல்லும் போதே எவனாவது செருப்பு கட்டி இவங்களை அடிச்சிருந்தா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆணவ கொலை நடக்குமா? மனுஷங்க என்ன நாயா நரியா பிரீடு பாக்குறதுக்கு? எல்லாரும் சாப்பிட்டாலும் வர்றது மலம் தானடா. இதுல என்னடா வேறுபாடு? விஜய் சார், கவின் விஷயத்துல அமைதியா இருந்துட்டீங்க. கவின் குடும்பத்துக்கு ஆதரவா போயிட்டா மத்த சாதிக்காரனுடைய ஓட்டை இழக்க வேண்டியதா இருக்கும். எப்படியோ ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்ப முதலமைச்சரா இருக்கீங்க. கண்டிப்பா நிறைய படத்துல இந்த உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதின்னு அதை எதிர்த்து பேசிருப்பீங்க. இந்த ரியல் லைஃப்லயும் நீங்க இதை ஒழிச்சு காமிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாதி வெறி பிடிச்ச நாய்களால சின்ன சிறுசுங்க அநியாயமா சாவறாங்க சார். இது எங்களால ஏத்துக்கவே முடியல. தயவு செஞ்சு உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களை தான் நம்பி இருக்கும்.